அந்த டிஃபரன்ஷியேஷன் மாதிரி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நாலேஜ் இந்த பர்டிகுலர் திங் அது படிப்பா இருக்கலாம் வேற பார்ட் ஏதாவது நாலேஜ் இஸ் a type of taste. மனசுல வந்து ஆனஸ்டி இருக்கும். நான் வந்து லீடர், நான் வந்து எனக்கு தேவையான மட்டும் பண்ணுவேன். ஆனஸ்டி இருக்கும். இந்த நாலேஜ் ஆனஸ்டியோட சேர்ந்து கரேஜ் தைரியம், இந்த மூணு தான் அந்த மெயின் டேஸ்ட். A combination of knowledge, honesty and courage. இந்த மூணு டேஸ்ட் நடுவில் வச்சு அது வந்து ஸ்ப்ரெட். இந்த நாம வச்சு என்ன பண்ண போறேன், இப்ப இருக்கிறவங்க வந்து மேல இருக்கிறவங்களுக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கும் அல்லது உதவி கொடுக்கிறவங்களுக்கும் பெனிஃபிஷியரி நடுவில் இருந்து எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் கொடுக்கும். இந்த நாலேஜ் ஆனஸ்டி அண்ட் கரேஜ் ரெண்டு சைட்லையும் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் கொடுக்கும். அந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இந்த காம்பினேஷன் இருக்குல்ல, இந்த டேஸ்ட் இந்த கம்யூனிகேஷன் கன்சிஸ்டன்ட் இருக்கும். சாயந்தரம் காலம் நல்லா இருக்கும். நான் ஊர்ல இருந்து சாப்பிட்டு இருக்கேன், அவங்க போய் சொல்லணும் அப்படிங்கிறது. இன்னைக்கு நான் நல்ல மூட்ல இருக்கிறேன், என்ன கேட்டாலும் செய்யறது அது கிடையாது. ஸோ தட் ஷுட் பி கன்சிஸ்டன்ட். அந்த மூணு டேஸ்ட் தான் எது நம்ம டொமேட்டோ கேரட் ஆனியன் அந்த டேஸ்ட் பண்ணிருக்கீங்க சாண்ட்விச் பண்ணல. அதுதான் வந்து என்னன்னா நாலேஜ் ஆனஸ்டி அண்ட் கரேஜ். பட் ஜாம் இஸ் ஸ்ப்ரெட்ஸ் ஈக்குவல். இந்த மூணு வகையான டேஸ்ட் தென் ஸ்ப்ரெடிங் எஃபெக்ட் தட் இஸ் அந்த பிரெட் வந்து இட் இஸ் கன்சிஸ்டன்ட். எப்பொழுது எந்த சைடும் ஒரே மாட்டாங்க. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். ஸோ ஃபைனலாக இன்னொன்று சொல்லிடுறேன், டேஸ்ட் இஸ் ஆர்கனைசேஷன் in a consistent manner, like putting a bread toast on top of the taste. And this is the message I wanted to give you. Thanks for giving this opportunity. Thank you so much and wish you all the best. Thank you. போர்ஷனை வந்து இன்னைக்கு டேக் அவுட் பண்ணுறோம். ரெண்டுமே வந்து 2 in 1 வச்சிருக்கோம். பட் எவ்வளோ தான் லீடர்ஷிப் போர்ஷன் எடுக்கும்போது டாக்டர் தேவை மறந்துட்டோம். முதல்ல என்னுடைய மனமார்ந்த டாக்டர் தேவை வாழ்த்துக்கள். டாக்டர் இன்னைக்கு டாக்டர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறப்போ அந்த டாக்டர் ப்ரொஃபஷனோட வேல்யூ வந்து நிறைய பேருக்கு வந்து அதில் போகும்போது தெரிஞ்சிருக்கோம். பட் நிறைய பேருக்கு டாக்டரோட வேல்யூ வந்து கரெக்டாக தெரியாது. உடம்பு சத்தெல்லாம் போவாங்க, டாக்டர் பார்த்தாங்க, நமக்கு ஒரு ரெமெடி கிடைக்கிறதோட. பட் இந்த ஒரு 2 years முன்னாடி கொரோனா நம்ம வந்தது. அந்த நேரத்தில் வந்து டாக்டர்ஸ்னா கடவுள் அளவு வந்து அன்னைக்கு வந்து அந்த ஹைட்டுக்கு வந்து அந்த டாக்டர்ஸ் வந்து கொண்டு போய் உயிரையோ அவங்க குடும்பத்தையோ நினைக்காம வந்து அதை செய்த சர்வீஸ் வந்து உண்மையிலேயே என்னைக்குமே யாரும் வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த டாக்டர்ஸ் கேட்கோட வேல்யூ வந்து ஏன்னா அதில் வந்து எவ்வளோ டாக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகி சஃபர் ஆயிருக்காங்க. இருந்தாலுமே அதெல்லாம் விட்டுட்டு துணிச்சலோட வந்து அந்த வியாதியை வந்து நீங்க வந்து இல்லாம பண்ணியிருக்காங்கன்னா இந்த டாக்டர்ஸ் தான். அதனால இந்த டாக்டர்ஸ் வேலை அவ்வளவு மரியாதைக்குரிய டாக்டர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னோட சார்பாக பள்ளியின் சார்பாக மனமாக செகண்ட் பார்ட் வந்து லீடர்ஸ் வந்து எல்லாத்தையும் உண்மையிலேயே டாக்டரை வந்து பார்த்தோம்னா ரொம்ப அரெக்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்கள் வந்து வீட்டில் உட்காந்து பேசியிருந்தோம். டாக்டர்ஸ் இந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து ரைஸ் பண்ண மாதிரி லீடர்ஸையும் வந்து சொல்கிற அளவுக்கு வந்து யாராவது பேசுகிறோம். எங்கள் வீட்டில் யாரும் வேற செகண்ட் தாண்டே வரல. எல்லாருமே டாக்டர் இளம்பரம் வந்து சார் கூப்பிடலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து ஏகப்பட்டதாக வந்து யூஸ்வலாக வந்து நான் தான் சொல்லுவேன். மற்றவங்களாம் யாரும் வந்து கேட்டுக்கிறேன் ஓகேவா அப்படின்வாங்க, கரெக்டாக இருக்குமாப்பா அப்படின்வாங்க, சரின்னுவேன். பட் உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து அதை ப்ரப்போஸ் பண்ணி நீங்கள் வந்து கூப்பிட்டுருக்கோம்.
டாக்டர் வந்து இந்த இதை வந்து ஃபங்க்ஷன் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவீங்கிறதுலாம் கூட ஒரு ஐயப்பாடு இருக்கும். பட் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படியே இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டாக்டர் வந்து இந்த லீடர்ஸை வந்து உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ணி அவங்களோட ரோலையே வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கணும்லாம் எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிளோட வந்து அழகாக வந்து சொல்லிட்டு போயிருக்கேன். அதனால நாங்கள் தேர்ந்தெடுத்த வந்து சிறப்பு வந்து உண்மையிலேயே ஆக்ட் பர்சனாக இருந்தது மீண்டும் ஒரு முறை என்னுடைய சார்பாக பண்ணி சார்பாக பார்த்துக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து வேலிடாக இருந்தது வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதனால அந்த விஷயத்தோட அவர் வந்து கண்டிப்பாக சும்மா இருக்க முடியாது. லீடராக வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக என்ன செய்யணும்ன்றது தெரியும். நான் இந்த 9th 10th 11th வந்து நார்மலாக அந்த லீடர்ஸ்லாம் கொண்டு வரதில்லை. ஏன்னா அவங்களுக்கு அகடமிக் ப்ரெஷர் ஜாஸ்தியாகிடும். அதனால இந்த 8th வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கம்ஃபர்டபுளாக செய்ய முடியுன்றதுனால உங்களை வந்து நாங்கள் இன்னைக்கு வந்து அவங்களோட சேர்ந்து நாங்கள் சேர்ந்து எலக்ட் பண்ணிடுவோம். அதனால உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் அதில் இன்னும் நிறைய போர்ஷன் கூட அதை மேடம் சொன்னாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கும் நீங்கள் வந்து போட்டிருக்காங்க. அவங்களும் சேர்ந்து எந்த அளவுக்கு, ஏன்னா எனக்கு வந்து டீச்சர் செய்யறது மற்றவங்களாம் செய்யறது நாங்கள் பள்ளியெல்லாம் செய்யறதை விட நீங்கள் இனிஷியேட் எடுத்து பண்ணீங்கன்னா செய்யலாம்.